வெல்கம் டு பிரியாஸ் கிச்சன். நம்ம கிச்சனில் இன்னைக்கு பார்க்க போகிறது மைதா பிஸ்கெட் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்களை பார்த்துடலாம். 1 கப் மைதா எடுத்திருக்கேன், 1/4 கப் போல் சுகர், 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம சுகர் வந்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். பவுட்ரு பண்ணியாச்சு. இப்போ ஒரு பவுல் எடுத்திருக்கேன், அதில் மாவை நம்ம கொட்டிக்கலாம். மாவை கொட்டிட்டு 1/4 கப் போல் நான் சுகர் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சுகர் அதிகமாக வேணும் அப்படின்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கூட சேர்த்துக்கலாம். சுகர் இருந்தால் நல்லா தான் இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சமாக போல் நான் உப்பு எடுத்திருக்கேன், கொஞ்சம் டேஸ்ட் ரிச்சாக இருக்கும், அதனால நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவுக்கு பதம் வர போல் நம்ம பிசைந்து எடுத்துக்கலாம். நல்லாவே பிசைஞ்சிக்கலாம். இப்போது வந்தாச்சு மாவு. இப்போ இதை நான் 2 பேட்சாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, நம்ம இப்போது ஒரு தட்டு திருப்பி போட்டு அதுக்கு மேலே நான் வந்துட்டு கொஞ்சமாக மைதா மாவு ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா பரவலாக போட்டுடலாம். அதுக்கு மேலே நான் மாவை தட்டி வச்சுருக்கேன். இப்போ நம்ம நல்லா உருட்டிக்கலாம். மாவை நல்லா உருட்டி எடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன ஷேப் வேணுமோ அது போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இன்னொன்று வந்து ரவுண்ட் ஷேப்பு. ஓகே, சூப்பராகவே இருக்குது. இதே போல் நம்ம எல்லாத்தையும் அச்சு பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு ஒரு 6 மாடல் வந்து கட் பண்ணி காமிச்சிருக்கேன். இதில் வந்துட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து செஞ்சு பாருங்கள். இப்போ ரவுண்ட் ஷேப். ஓகே, சூப்பராக இருக்குது. இதே போல் நம்ம எல்லாத்தையும் ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ஓகே, நான் வந்துட்டு இந்த போல் ஷேப்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்று வந்து ரவுண்டு, இன்னொன்று வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில், இன்னொன்று வந்து ஸ்கொயர் ஷேப்பில், அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக நான் குச்சி போல் பண்ணி வச்சுருக்கேன். இது போல் தான் பண்ணணும்லாம் இல்லைங்க, உங்களுக்கு எந்த ஷேப் வேணாலும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை பொரிக்கிற வேலை தான், பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போது பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றி காய வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. இந்த ஸ்நாக்ஸ் வந்து வீட்டில் இருக்கிறவங்களும் எல்லாருக்குமே பிடிக்கும். செஞ்ச ஒரு 5 மினிட்ஸில் எல்லாமே காலி ஆகிடும். இப்போது நல்லாவே பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், எடுத்து முடிச்சாச்சு. இப்போ ரவுண்ட் ஷேப்பில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இதே போல் எல்லா ஷேப்பையும் போட்டு நான் பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். ஓகே, இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். சூப்பராகவே வந்திருக்கு. சூப்பராகவே வந்திருக்குங்க எனக்கு. இதே போல் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.